கடவுளே, நான் சாப்பிடுறத பார்த்து எந்த நாயாவது கண்ணு வச்சா அந்த நாயோட கண்ணு அப்படியே அவிஞ்சு போயிடணும். நல்ல வேலை நாய் தான் சொன்னா, நம்ம சொல்லல. பொறுமையா ஐயோ, போதும் போதும், சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். எப்பா எவ்வளவு பெரிய எப்பா ஜெனரல், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இன்னொரு கேரியர் மட்டும் இருந்திருந்தா சூப்பரா இருந்தது. நாளையில இருந்து உனக்கு 2 கேரியர் கொண்டு வரேன். 2ஆ? ஓகே ஓகே ஓகே. ஏய், நான் எடுத்துக்கிறேன் இரு. ஐயோ மச்சான், நீ நின்னத நான் மறந்தே போயிட்டேனா? ஐயோ, எல்லாத்தையும் சாப்பிட்டு வேற முடிச்சிட்டானே. கேண்டீன்ல வேற எல்லாமே காலியா இருக்குமேடா. ஐயோ, நீ இப்ப எப்படிடா சாப்பிடுவ? எல்லாம் என் நேரம்டா. டேய், உன்னை நம்பி நான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருந்தேன்டா. ஆனா நீ தம்மா துண்டு பாம்பு வயித்த வச்சுக்கிட்டு பாகுபலி ரேஞ்சுக்கு சாப்பிடுறியாடா. என் வயித்தறிச்செல்லாம் உன் வயிறை சும்மாவே விடாதுடா. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா உனக்கு பிச்சுக்கும், நைட்டு ஃபுல்லா உனக்கு பாத்ரூம் தான்டா. சரி சரி, டென்ஷன் ஆகாதடா. ஒரு வாய் கூட சாப்பிடலையாடா. இதை எடுத்துட்டு போய் தெருமுனையில ஒரு பாட்டி இல்ல பாட்டி கூழு ஊத்திட்டு இருப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுறா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வரேன். என்னது கூடா? எனக்கு வேணும்டா. வேணும்னா போய் சாப்பிடுறா. ஏய், கூல சொன்னப்பா. அடுத்தது நீயா? ஆமா, நீ என்னமோ 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன. நல்லா வெச்சு செஞ்சுட்டாங்களா உன்னோட திக் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிஃபன் பாக்ஸ கழுவி எடுத்துட்டு வா, அப்பதான் உனக்கு புத்தி வரும். பாவிங்களா, இதுவும் கிழிஞ்ச நோட்டா? ஐயோ, கடைசியில கூடு கூட சாப்பிட முடியாம பண்ணிட்டீங்களாடா. மச்சான், ஒரு வழியிலேயே சைடிஸ புடிச்சிட்டு போயிடலாமா? இல்ல வீட்டுக்கு போனதும் ஏதாவது ஸ்பைசியா சைடிஸ் ரெடி பண்ணிடலாமா? டேய், ஏன்டா கேக்குறேன்? ரூமுக்கு போனதுன்னா சரக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, அதுக்கு தான். டேய், ஏன்டா ஒரு நாள் கூட சரக்கு அடிக்காம இருக்க முடியாதா? தப்பு 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 தப்பு. வாயில போடுங்க, வாயில போடுங்க. டேய், நான்லாம் உயிரோட வாழ்றதே சரக்கு அடிக்கிறதுக்காக தான். அந்த ஒரு நாள்ல விட்டுரு, 2 நாள்ல விட்டுருன்னு என்ன உயிரோட சாகடிக்க பாக்குற? ஏப்பா, உன்கிட்ட கேட்டது ஏன் தப்புடா? என்ன விட்டு தெரியுதுல, மூட்டு வா. தள்ளு. தென்றல், தென்றல், சொல்லு சித்து. உங்களுக்கு தான் ஷோ முடிஞ்சிருச்சுல, வீட்டுக்கு கிளம்பாம இப்ப எதுக்கு உள்ள போறீங்க? அதை ஏன் கேக்குற சித்து? லேட் நைட் ஷோ பண்ண வேண்டான்னு அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. அத நான் மேனேஜர் கிட்ட கூட சொல்லிட்டேன். ஆனா அந்த ஆளு எங்க கேக்குறாரு? நைட் ஷோல யார் இருக்க போறாங்கன்னு அந்த ஷோவை என்னையே பண்ண சொல்லிட்டாரு. அனிதா லீவ் போட்டுட்டா. உடனே மேனேஜர் எனக்கு கால் பண்ணி அந்த ஷோவை என்ன ஹோஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு. இந்த ஷோ முடிய ரொம்ப லேட் ஆகுமேங்க. ஆமா, என் பைக் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ஷோ முடிய 11 மணிக்கு மேல ஆயிடும். அதுக்கப்புறமா நான் எப்ப கேப் புக் பண்ணி எப்ப வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. அதுவும் இப்பெல்லாம் கேப்ல தனியா போறதுக்கு கொஞ்சம் பயமா கூட இருக்கு. சித்து, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நான் ஷோ முடிச்சிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன வீட்ல டிராப் பண்ணிடுறியா? ஆஹா, மச்சான் லவ் டெவலப் பண்றதுக்கு செம சான்ஸ் கிடைச்சிருக்கு. கடவுளே, இவன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம இருக்கணும். என்ன சித்து யோசிக்கிற? முடியாதுன்னா பரவாயில்ல, நான் கேப்லயே போய்க்கிறேன். ஐயோ தென்றல், இரு தென்றல். அந்த நேரத்துல கேப்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தென்றல். நீ ஒண்ணு கவலைப்படாத. மச்சான் இங்கே இருந்து வெயிட் பண்ணி உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டை டிராப் பண்ணுவா. என்ன மச்சான் சொல்றது கரெக்ட் தானே? சும்மாறா. கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி தென்றல், நான் வெயிட் பண்றேன். நீங்க ஷோ முடிச்சிட்டு வாங்க. சரி, தேங்க்யூ. வந்துடுறேன். சரி.
மச்சான் கையை கொடு, கையை கொடுன்றல. சூப்பர் மச்சான். இப்படிதான் ஜெனரல் கிட்ட உன் லவ் டெவலப் பண்றதுக்கு கிடைக்கிற கேப் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? என்ன கையில துப்பிட்டா? டேய் அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சினால நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அத்த போய் டேய் இப்பலாம் கெட்டது பண்ணா பாராட்டுறீங்க, நல்லது பண்ணா திட்டுறீங்க. என்ன ஓப்பா, நான் கிளம்புறேன். பைத்தியக்கார. சித்து கிளம்பலாமா? போலாங்க வாங்க. போலாம் சித்து. ஏங்க ஒரு நிமிஷம் உங்க பேக் கொடுங்களேன். எதுக்கு? கொடுங்க. இப்போ உட்காருங்க. இப்போ நீ யாரு, உன் கேரக்டர் என்னன்னு இதெல்லாம் நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த பேக் எல்லாம்? சித்து சித்து வண்டி நிறுத்து. சித்து சித்து எங்க போற? வண்டி நிறுத்து நிறுத்து. என்னாச்சுங்க? என்னாச்சு? ஐயோ இவனா? நீங்க உண்மையிலே சூப்பர் சார். ஒண்ணு கூட நீங்க சாப்பிடாம எல்லாத்தையும் உங்க லவ்வரை சாப்பிட வச்சு அழகு பாத்தீங்களா? லவ்வர் கிரேட் சார். இருங்க. என்ன சித்து அப்படி பாக்குற? வா போய் பானிபூரி சாப்பிடலாம். இல்லங்க அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாங்கற? வா சித்து. இல்லங்க நாம வேற கடைக்கு போய் சாப்பிடலாமே. இந்த நேரத்துல வேற எங்க கடை இருக்க போகுது? இந்த கடையில அன்னைக்கு பானிபூரி ரொம்ப நல்லா இருந்துச்சுல. வா. ஏங்க ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே. வா. சார் ஹாய் சார். நீங்களா? மேடம் நீங்களா? வாங்க. என்ன சார் மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா மேடம் நீங்க சமாதானப்படுத்திட்டீங்களா? யோ தேவையில்லாம பேசிட்டு இருக்காம முதல்ல உங்களுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடு. அது என்ன எனக்கு மட்டும்? நீயும் சாப்பிடு. அவருக்கு ஒரு பிளேட் கொடுங்க. அப்படியா மேடம்? சார் நான் தான் சொன்னேன்ல மேடம் நீங்க சமாதானப்படுத்திருக்கீங்க. அதனாலதான் மேடம் உங்களையும் சாப்பிட சொல்றாங்க. என்னங்க மேடம்? சார் சாப்பிடு. சார் லவர்ஸ்னா இப்படிதான் சார் இருக்கணும். அடிக்கடி சண்டை வரணும், அடிக்கடி சமாதானம் ஆகணும். என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு மேடம் உங்ககிட்ட சண்டை போட்டாங்க, ஆனா இன்னைக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. காதல்ல இதெல்லாம் சகஜம் சார். இவன் இன்னைக்கு உத வாங்காம போக மாட்டான் போல. யோ நாங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். தேவையில்லாம ஏதாவது பேசி பூரிக்கு பதிலா பானி ஊத்தாம பால் ஊத்த வச்ச கொன்றுவேன் உன்னை. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா சார் இருக்கு? என்ன ஏமாத்த முடியாது சார். ஏன்னா இந்த விஷயத்துல நான் உங்களோட சீனியரு. என்னது சீனியரா? என்ன உளர்ற? நான் வளரல சார், உண்மையை சொல்றேன். ஆரம்பத்துல நானும் என் ஒய்ஃபும் கூட இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸா பழகணும். ஆனா போக 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 டெவலப் ஆகி லவர்ஸா மாறிட்டோம் சார். அது மாதிரி தானே சார் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு இப்ப லவர்ஸா மாறிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு டீப்பான லவர்ஸ் பார்த்தாலே தெரியுது சார். பிரதர் அவர் சொல்றது கரெக்ட் தான். நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது.
இனிமே எங்களை லவ்வர்ஸ்ல சொல்லாதீங்க. சூப்பர் மேடம், அழகா சொன்னீங்க. உங்கள மாதிரி லவ்வர்ஸ்லாம் எங்கள மாதிரி அடுத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு தான் சொல்லிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் லவ்வர்ஸ்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்படி சொன்னா எல்லாரும் உங்க மேல கண்ணு வச்சிருவாங்க மேடம். அப்ப நாங்க சொல்றதை நீ கேட்க மாட்ட. உன்ன கூடாத. ஐயோ என்ன சொன்ன? தொலைச்சிருவாங்க உன்னை. பாய். என்ன பாய்? ஐயோ ஐயோ தயவு செய்து வேண்டாம், வாங்க வாங்க. கொன்னுடுவேன். வாய மூடுறா. மேடம், நீங்க என் கடைக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா வேற எந்த கடைக்கு போனாலும் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னே போய் சொல்லுங்க. லவர்ஸ் உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க மேடம், கண்ணு வச்சிருவாங்க மேடம். அடுத்த முறை நீங்க 2 பேரும் என் கடைக்கு வந்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியா தான் வரணும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் சார். ஏன் இங்கே நிறுத்திட்ட? இல்ல நீங்க இறங்கிட்டீங்கன்னா நான் இப்படியே கிளம்பிடுவேன். அது எப்படி? இப்படி என்ன நடு ரோட்ல விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பிடுவியா? இதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகா? வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு போ. இல்லங்க, உங்க வீடு கிட்ட தானே இருக்கு. அன்னைக்கு கூட என்ன இங்க தானே இறக்கி விட சொன்னீங்க. அது அன்னைக்கு சொன்ன. இன்னைக்கு தான் இப்படி சொல்றேன்ல, வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ண. இல்லங்க, அது இப்ப டிராப் பண்றியா இல்லையா? சரி. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தம்பியோட வந்திருக்க? உன் வண்டி எங்க? என் வண்டி தான் அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டு இருக்கே, அதான் சித்துவை டிராப் பண்ண சொன்னேன். ஏய், எங்க கிளம்புற? ஏங்க, ரூம்க்குங்க. வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வந்து ஏதோ சாப்பிடாம போற. ஏங்க என்னங்க, அதான் வர்ற வழியில பானிபூரி எல்லாம் சாப்பிட்டோமே. அங்க நம்ம பானிபூரி சாப்பிடவே இல்ல. உள்ள வந்து 2 3 தோசை சாப்பிட்டு போ. ஏங்க இல்லங்க, பரவாயில்ல, நான் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியா? வந்து சாப்பிடு. ஏங்க ஏங்க, சாவி கொடுத்துட்டு. அட, சாவி கொடுத்துட்டு போங்க. அம்மா, அவனை உள்ள கூப்பிடு. ஏங்க, தென்றல் சாவி கொடுத்துட்டு போங்க. ஏன் தம்பி, அவ பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சாப்பிடாம உங்களை அவ இங்க இருந்து அனுப்பவே மாட்டா. உள்ள வாங்க. வாங்க சித்து. இத பாருங்க, உங்களுக்கு 5 நிமிஷத்துல நான் தோசை சுட்டு கொடுத்துறேன், சரியா? உட்காருங்க. பாடி வந்து சட்னி அரைச்சு கொடுவா. நம்ம தென்றலா இது? ஏமா அப்படி கேக்குற? இல்ல, நீ எப்பவுமே நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்தா பயங்கர டயர்டா இருக்குன்னு சொல்லி நேரா ரூம்குள்ள போயிடுவ. இன்னைக்கு என்னடானா கிச்சனுக்கு வந்து தோசை சுடுற, பத்தாததுக்கு சட்னிக்கு நீயே தேங்காய் கட் பண்ற. சித்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, அவனுக்கு நானே என் கையால தோசை சுட்டு கொடுத்தாதானே எனக்கு திருப்தியா இருக்கும். என்ன சித்து, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தானே.
உனக்கு என்ன சட்னி பிடிக்கும் தெரியாது, அதான் 2 ரெடி பண்ணிட்டேன். ஏங்க ஏங்க இதெல்லாம்? சாப்பிடு. சாப்பிடு. ஆ, ஆ, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இத பாரு, இப்ப நீ சாப்பிடல, நானே எடுத்து ஊட்டி விட்டுருவேன். இல்லைங்க வேண்டாம், நானே சாப்பிட்றேன். சாப்பிடு. ஏங்க என்னங்க இத்தனை வச்சிருக்கீங்க? இவ்வளோத்தையும் எப்படிங்க சாப்பிட முடியும்? அதெல்லாம் நீ சாப்பிடுவ. மத்தியானம் நீ சாப்பிட்டதை நான் பார்த்தேனே. அம்மா, பார்க்கதான் இவன் ஒல்லியா இருக்கான், ஆனா சாப்பாடு விஷயத்துல பட்டைய கலப்புவான். மத்தியானம் கொண்டு போன கேரியர் மொத்தத்தையும் இவன் மட்டும் தான் சாப்பிட்டான். சிறுத்தைக்கு கொஞ்சம் கூட வைக்கல. நீ ஏண்டி புள்ளைய பார்த்து கண்ணு வைக்கிற? தம்பி, நீ நல்லா சாப்பிடுப்பா. சரிங்க ஆண்டி. நீங்க சாப்பிடுங்க சித்து. சித்து, நீ இப்ப இது எல்லாத்தையுமே சாப்பிடல, நான் உன் கூட பேசவே மாட்டேன், போ. ஏங்க சாப்பிடுறேங்க. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. ஏங்க 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 வேணாம். சாப்பிடு. சரி, இந்தா இன்னொரு தோசை. ஏங்க இதுவே முடியலங்க. பா, சாப்பிட வச்சு கொன்றுவீங்க போல இருக்கே. ஆனா எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஏய் இரு, இதுல கை கழுவிக்க. இல்லங்க உள்ள போய். இந்தா, பரவாயில்ல. தட்டு கொடு. அப்படியே வண்டி சாவி கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஓகே. தம்பி, பாத்துப்பா. சரிங்கம்மா, நான் வரேம்மா.